Day 26 of Ramadan series. ஜகாத் கொடுக்காதவங்களோட நிலைமை மறுமையில எப்படி இருக்குன்னு தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இஸ்லாம் 5 தூண்களின் மேல் அமைந்திருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லைன்னு, இன்னும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் திருத்தூதராக இருக்கிறார்கள்னு ஈமான் கொள்றது, தொழுகையை நிலைநாட்டுவது, ரமதானில் நோன்பு நோற்பது, ஜகாத் கொடுப்பது, ஹஜ் செய்வது. ஜகாத் கொடுக்கிறது இஸ்லாமோட கட்டாய கடமைகள்ல ஒண்ணு. இன்னும் மற்றொரு ஹதீஸ்ல, யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா செல்வம் கொடுத்திருந்தும் அவர் ஜகாத் கொடுக்கலனா மறுமை நாள்ல அந்த செல்வம் ஒரு விஷமுள்ள பாம்பாக மாறி அது அவனுடைய கழுத்தை சுற்றி கொண்டு நான் தான் உன்னுடைய செல்வம்னு சொல்லுமா. அதனால செல்வம் நமக்கு சொத்து இல்ல, ஒரு அமானிதம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு கொடுத்ததை சரியான முறையில பங்கிட்டு இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையா இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல ஜகாத் எப்படி கால்குலேட் பண்ணணும், யாருக்கெல்லாம் ஜகாத் கொடுக்கணும்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.